திமுகவோட ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுகவோட வரலாறே பார்த்துக்கிட்டிங்கன்னா 50% ஊழல் மேடம். இன்னொரு 50% பார்த்தீங்க அப்படின்னா தரந்தாழ்ந்த பேச்சுக்கு. இதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் விருப்பப்பட்டுலாம் அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலோட இன்னொரு உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செந்தில் பாலாஜி தான். இந்தியாவுக்குள்ள உலகத்துக்கே ஊழலோட இன்னொரு உருவம்னா செந்தில் பாலாஜி. அது உலகத்துக்கே தெரியும். வேற வழியே இல்லாமல் உச்சநீதிமன்றம் உனக்கு சிறைச்சாலை போகணுமா பதவி வேணுமா அப்படின்னு காட்டமாக கேட்டு நாளைக்குள்ள அவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவரோட பதவியை வந்து தூக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பொன்முடி பார்த்தீங்க அப்படின்னா ஆபாச பேச்சாளர். இவர்னால பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தமிழ்நாட்டில் இவர் கேவலப்படுத்தாத பெண்களே கிடையாது. அந்த அளவுக்கு இவர் கேவலப்படுத்திருக்காரு. இந்தியாவிலே ஒரு அமைச்சரை சாணியை கரைச்சி ஊற்றி சகதி அள்ளி வீசி இவ்வளோ கேவலப்படுத்தி ஒரு அமைச்சர் வந்து இன்னைக்கு ஆபாச பேச்சு பேசி அவர் வேற வழியே இல்லாமல் திமுக அன்னைக்கு பதவி நீக்கம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொன்முடி. இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக திமுகவுக்கு அவப்பேர் இவங்கனால ஏற்படுதுங்கிறனால வேற வழியே இல்லாமல் இவங்க அந்த அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அவங்கள பதவி பறிச்சிருக்காரு. இதான் உண்மை. அவங்க ராஜினாமாலாம் பண்ணலை. அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போகிற அளவுக்கு தியாகிலாம் கிடையாது. வேற வழியே இல்லாமல் மக்கள் அவங்கள வந்து தள்ளியிருக்காங்க. அந்த சூழ்நிலைக்கு இந்த அழுத்தத்தின் காரணமாக இன்னைக்கு 2 பேரோட பதவியும் போயிருக்கு. நீங்க மூத்த அமைச்சர்கள் பேரை சொல்லுங்க. எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாரும் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டை ரத்து பண்ணிருக்கு இந்த அரசாங்கம். ஏன்னா இவங்க தான் அரசாங்கத்தில் இருக்கனால இவங்களே ரத்து பண்ணிட்டாங்க. அதெல்லாம் செல்லாதுன்னு இன்னைக்கு உயர் நீதிமன்றம் ஒண்ணா சொல்லிட்டு இருக்கு. தொடர்ச்சியா ஊழல். திமுக வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா ஊழலும் தரந்தாழ்ந்த பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொருத்தர் மேலேயும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன கேவலம் அப்படின்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கையில அவங்க மேல உள்ள குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்படும். இப்போ அவங்க ஆளுங்கட்சியா இருக்கையிலேயே நீதித்துறை மேலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். ஏன்னா நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா ஆளுங்கட்சியில் இருக்கவங்க மேலேயே அவங்க செஞ்சிருக்க குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க செஞ்சிருக்க ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்க மேலே விசாரணை வேணும், திரும்ப அந்த வந்து தடையை வந்து ரத்து பண்ணி திரும்ப அவங்க மேலே விசாரணை வேணும்னு சொல்றது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கியிருக்கு. மக்கள் மத்தியில் நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கு. அதிகபட்சமான நேரங்களில் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் அவங்க வந்து அந்த வயதை காட்டி வந்து தப்பிச்சு போறதுங்கிறது நடந்துகிட்டு இருக்க விஷயம். இது வந்து தவிர்க்கப்படணும். அதுக்காக தான் உடனடியாக இந்த கேஸுகளை வந்து ஈடி வந்து வேகமாக விசாரணை நடத்தி வேகமாக வந்து குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா பொன்முடியா இருக்கட்டும், துரைமுருகனா இருக்கட்டும், திமுகவோட மூத்த அமைச்சர்கள் அனைவருமே சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்குவாங்க. அவங்களோட வாழ்நாள் காலத்திலே அவங்க பார்க்க போறாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க மனைவிகளும் சேர்ந்து சிறைக்கு போக போறாங்க. இது நிச்சயமா நடக்க போது. நிச்சயமா நம்ம மக்கள் பார்க்க போறாங்க.